ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டூட்டி ஃப்ரூட்டி மில்க் கேக் தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டு, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் மைதா 90 கிராம், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், நான் 1/4 டீஸ்பூனால் எடுத்துருக்கதால 2 தடவை போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், மில்க் பவுட்ரு என்ன பிராண்டாக வேணாலும் இருக்கலாங்க, 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 15 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான். 2 டேபிள் ஸ்பூன்னாலும் 15 கிராம்னாலும் ஒன்று தான். இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. மில்க் பவுடரில் கட்டிகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நான் பவுலில் மாற்றிக்கிட்டேன். ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை 2 எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை தான் எடுக்கணும். இதோட பைனாப்பிள் எசன்ஸ் 1 டீஸ்பூன் கலந்து நீங்கள் பீட்ரு வச்சு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீனி 100 கிராம், அந்த ஜீனியை 3 பேட்சாக போட்டு தான் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஜீனி நல்லா கரைஞ்சி இருக்கணும், அதுதான் இதில் ரொம்ப முக்கியங்க. இப்போ 2வது பேட்ச் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில டிப்ஸ்லாம் நடுவில் சொல்லலாம். அதை மாதிரி இருக்கக்குள்ளே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விட்டு போகாமல் இருக்கும். இப்போ 3rd பேட்ச் ஜீனியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் சூப்பராக சேல் ஆகும். நல்ல ஒரு லாபம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கையோட விடாமுயற்சியாக நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளும் சிகரத்தை தொடலாங்க. இப்போ எல்லோ கலரில் இருந்த அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி ஒயிட் கலர் சாண்டில் கலரில் கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். ஜீனி கரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மேலே ஜல்லடை வச்சு நம்ம ஏற்கனவே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஜலிச்சிடுங்க. ஜலிச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே எதுவும் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி ஜலிச்சு எடுத்துருங்க. எப்போதுமே கேக்குக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஜலிச்சு எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை நீங்கள் விஸ்க் வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி பாதியில் இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தாங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். ரொம்ப போட்டு நம்ம மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோம்லாம் அடங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க, 60 ml. அதை நம்ம அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஒன்றாகி வராது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். இதை மாதிரி தான் வரும். அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதில் வெறும் பச்சை தண்ணி 30 ml சேர்த்துக்கோங்க. சாதா பிளைன் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை 30 ml சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ விஸ்கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். முன்னாடி ஒரு மாதிரி வழவழன்னு சுற்றிக்கிட்டு இருந்தது பாருங்கள், அந்த தன்மை மாறி இப்போ நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். அந்த கெட்டி தன்மை இலகி வந்துடுங்க. இதில் டியூட்டி ஃப்ரூட்டி நமக்கு தேவையான அளவு எவ்வளோதுன்னா 100 கிராம் எடுத்துக்கணும். இது மிக்ஸ்டு கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை 100 கிராம் இதில் கலந்து அதையும் விஸ்கால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பட்டர் ஷீட் போட்ட ப்ரௌனி ட்ரே தான் எடுத்திருக்கேன். இது தாங்க பிஸ்னஸ் ட்ரிக்ஸு. நம்ம இப்போ அகலம் கம்மியாக உயரம் அதிகமான ட்ரேயில் வச்சோம்னா கேக்கு மொத்தமாக வரும். அதை மாதிரி இல்லாமல் இது ப்ரௌனி ட்ரேயில் அகலமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டியை தூவிருக்கேன். இப்போ இதை 10 நிமிஷம் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 நிமிஷம் 180 டிகிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அகலம் கம்மியான ட்ரேயில் தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் இதுக்கு 20 நிமிஷம் போதும், சீக்கிரமாக வெந்துடும். உயரமான அகலம் கம்மியான ட்ரே எடுத்தோம்னா அதுக்கு கேக் பேக்காக டைம் எடுக்கும்.
இந்த அளவுக்கு இதுக்கு டைம் 20 மினிட்ஸ் போதும். 180 டிகிரி, அதுக்கு மேலே விட வேண்டாங்க. கேக் கரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. ஆமாங்க, செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாகவும் இருக்குங்க. இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கேக்கை பெரிய பெரிய பீசஸாக தான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ இது அகலமாக இருக்கும். இதை இப்போ நான் 3 பார்ட்டாக பிரித்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு பீஸ் நீங்கள் என்ன ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பார்க்கக்குள்ளே அந்த கேக்கோட சைஸ் பெருசாக தெரியும். அப்போ இந்த ரேட்டுக்கு நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கஸ்டமர் வாங்குவாங்க. டேஸ்ட்டுக்கு யாரும் குறை சொல்லவே முடியாது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த கேக் அப்படி நம்ம மடிக்கக்குள்ளே உடையில பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் அதில் இருக்கும். செம்ம டேஸ்ட் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட். இதை விடவே மாட்டீங்க, மறுபடியும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே அளவில் இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காதுங்க. கேக் பக்காவாக இருக்கும். உங்கள் பாருங்கள், பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும், எனக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் பேக்கிங்கை சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.